வணக்கம், நான் பூபாலன். 17/10/1952 வெளிவந்த படம் பராசக்தி. கலைஞர் மு. கருணாநிதி அவர்களின் திரைக்கதை வசனத்தில் வெளிவந்து பட்டி தொட்டி எங்கும் அனைத்து சென்டர்களிலும் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த படமாகும். எங்கும் பேசப்பட்டது, அனைவருனாலும் பாராட்டப்பட்ட படமாகும். கலைஞர் மு. கருணாநிதி பரிந்துரையின் பேரில் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பராசக்தி படத்தில் கதாநாயகனாக அறிமுகம் ஆகிறார். அப்படியே ஒரு 27 ஆண்டுகள் கழித்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 200வது படமான திரிசூலம் வெளிவருகிறது. இந்த படம் 1978 கன்னடத்தில் வெளிவந்த சங்கர் குரு என்ற படத்தின் ரீமேக் ஆகும். தமிழில் திரிசூலமாக எடுக்கப்பட்டது. 27/1/1979 அன்று அப்படம் வெளிவந்தது. அந்த சங்கர் குரு படத்தில் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி 3 சிவாஜிகள் நடிப்பார்கள். அதில் 2 சிவாஜிக்கு, ஒருவருக்கு சங்கர், ஒருவருக்கு குரு என்று அப்படியே அந்த பெயர் இருக்கும். இந்த படம் 175 நாட்களுக்கு மேல் ஓடி வெள்ளி விழா கொண்டாடியது. உலக சுற்று வாலிபனின் வசூல் சாதனையை முறியடித்த படம் திரிசூலமாகும். அந்த படத்திற்கு வெள்ளி விழா கொண்டாட்டம் நடைபெறுகிறது. அன்றைய முதல்வர் எம்.ஜி. ராமச்சந்திரன் கலந்து கொள்கின்றார். நிருபர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களை பார்த்து கேட்கின்றார், உங்களால் அறிமுகம் செய்யப்பட்ட நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தனது 200வது படத்திற்கு விழா கொண்டாடுகிறது, உங்களை அழைக்கவில்லையே என்று வேதனையாக கேட்கின்றார்கள். ஒரு இடர் வரும்போது அது இன்முகத்துடன் ஒரு நகைச்சுவையுடன் கடந்து செல்லும் அசாத்திய துணிச்சல் உள்ளவர் கலைஞர் அவர்கள். அவர் இப்படி கூறுகிறார் அடுத்த வினாடி, அந்த பராசக்தி கையில் தானே இந்த திரிசூலம் இருக்கின்றது, எனது நண்பர் தானே சிவாஜி கணேசன், எங்கிருந்தாலும் வாழ்த்தும் வாழ்த்துக்கள் என்று கூறி அங்கிருந்து நகருகின்றார். இவ்வாறு எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையையும் நகைச்சுவை உணர்வுடன் அணுகும் முறை கலைஞரிடம் நிரம்ப பெற்றுள்ளது. மற்றொரு தகவலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது பூபாலன். நன்றி, வணக்கம்.